Hi everyone. முஸ்லிம் பெண்களின் திருமண வயது தொடக்கம் அனைத்து பெண்களுக்குமான ஒரே வயதாக திருமண வயதை மாற்றுவதற்கு அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையிலான பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளது. முஸ்லிம் பெண்களின் திருமண சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறும் பெண் காலி நீதிபதிகளை நியமிக்குமாறும் முஸ்லிம் பெண்கள் திருமணம் முடிக்கும் பொழுது பதிவு சான்றிதழிலே முஸ்லிம் பெண்களும் கையொப்பமிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட காலமாக காணப்படுகின்றது. எனவே பெண்களின் திருமண வயதெல்லையில் மாற்றம் ஏற்படுவதை போன்று இந்த விடயங்களிலும் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. குறைந்தது அனைத்து பெண்களின் திருமண வயதெல்லை 18 ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையே நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. எனவே இந்த திருமண வயதெல்லை அனைத்து இன பெண்களுக்கும் ஒரே வயதெல்லையாக மாற்றப்படுமா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். பத்தாவது பாராளுமன்றத்தின் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் நேற்று கூடியிருந்தது. இதில் அதிகளவான பெண்கள் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பெண்களின் திருமண வயது தொடர்பாக இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. அனைத்து இன பெண்களுக்கும் ஒரே வயதெல்லையை திருமண வயதெல்லையாக கொண்டு வருவதற்கு சட்டம் கொண்டு வருவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. அதில் மிக முக்கியமாக முஸ்லிம் பெண்களின் திருமண வயதெல்லை 18க்கும் குறைந்ததாக காணப்படுகின்றது. 17, 16, 15 வயதுகளில் கூட முஸ்லிம் பெண் பிள்ளைகள் திருமணம் முடிக்கின்றனர் அல்லது பெற்றோரினால் திருமணம் முடித்து வைக்கப்படுகின்றனர். இதனூடாக அவர்களின் கல்வி தொடக்கம் அதிகளவான பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. மிக முக்கியமாக பெண்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக நீண்ட காலமாக இந்த வயதெல்லையை அதிகரிக்குமாறு பெண்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். அதில் மிக முக்கியமாக 1970ஆம் ஆண்டு, 1984, 5, 2009 என பல வருடங்களில் இந்த போராட்டங்கள் பல வடிவங்களிலே முன்வைக்கப்பட்டிருந்தது. முஸ்லிம் சமூகத்தினாலே, முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த பெண்களினாலே இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது இலங்கையிலும் மிக பெரும் பேசுபொருளாக காணப்பட்டதுடன் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற அடிப்படையில் இந்த பெண்களின் வயதெல்லையை மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் எனவும் ஞானசார தேரர் தலைமையிலான குழுவும் கூறியிருந்தது. இவ்வாறான நிலையில் பெண்களின் திருமண வயதெல்லையை 18ஆக அதிகரிக்க வேண்டும். அதே போன்று காலி நீதிபதிகளாக பெண்களையும் நியமிக்க வேண்டும். திருமண பதிவிலே மணப்பெண்ணின் கையெழுத்தும் பெறப்பட வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இவ்வாறான நிலையிலே அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தலைமையிலான பெண்கள் ஒன்றியம் நேற்று பாராளுமன்றத்திலே கூடியிருந்தது. இதிலும் இவர்கள் முன்வைத்த மிக முக்கியமான விடயம் பெண்களின் திருமண வயதெல்லையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அனைவருக்கும் பொதுவான ஒரு திருமண வயதெல்லை கொண்டு வரப்பட வேண்டும் என கூறியிருந்தனர். பெண்களின் திருமண வயதெல்லையை 18ஆக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த நீண்ட கால குரலாகவும் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் NPP அரசாங்கத்தின் ஊடாக இந்த மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதே போன்று இஸ்லாமிய நாடுகளான மலேசியா, மொரோக்கோ போன்ற நாடுகளில் கூட 18 வயதுகளாக பெண்களின் திருமண வயதெல்லை காணப்படுவதாகவும் இதற்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளிலே முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த பெண்களே இந்த தகவல்களையும் உள்ளடக்கியிருந்தனர். எனவே இந்த நிலையில் அனைவருக்குமான திருமண வயதெல்லையாக 18ஆக மாற்றப்படுமாக இருந்தால் முஸ்லிம் பெண் பிள்ளைகளின் திருமண வயதெல்லையும் 18ஆக மாற்றப்படும். இதனூடாக அவர்களின் கல்வி பாதிப்படைகின்றது என்ற கோஷம் இல்லாமலாக்கப்படும். என்றாலும் தற்பொழுதும் முஸ்லிம் பெண் பிள்ளைகளின் திருமண வயதெல்லை 18ஐ கடந்ததாகவே 95% காணப்படுகின்றது. ஒரு சிலர் மாத்திரமே 18 வயதுக்கு முன்னர் திருமணம் முடிக்கின்றனர். என்றாலும் அதே போன்று பெண் பிள்ளைகளின் திருமண வயதெல்லையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றோம் என்று கூறுவதை போன்று பெண் காலி நீதிபதிகளையும் நியமிப்பதற்கான குரல்கள் எதிர்காலத்தில் எழுமா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. இது தொடர்பாக ஜமியத்துல் உலமா, முஸ்லிம்களின் அமைப்புகள் என பல அமைப்புகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. என்றாலும் இந்த முன்மொழிவு தற்பொழுது முன்மொழியப்படாவிட்டாலும் எதிர்காலத்தில் இந்த விடயங்களிலும் சர்ச்சை ஏற்படுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதே போன்று பிள்ளைகள் தொடர்பான சரியான வரைவிலக்கணத்தையும் உருவாக்க வேண்டும் என நேற்றைய ஒன்று கூடலிலே பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் கூறியிருந்தது.
எனவே என்னென்ன மாற்றங்கள் எதிர்காலத்தில் இந்த திருமண வயது தொடக்கம் பெண்களின் விடயங்களிலே என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.